அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ரூத் 2:14 வசனம் சொல்லுகிறது, பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். பாருங்க, அங்க கீழே சிந்திர கதிர்களை பொறுக்கத்தான் இவள் வந்தாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சாப்பாட்டு வேளையிலே அவளை இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றானாம். அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். இவ சும்மா அறுப்பறுக்கிறவர்கள் சிந்தி செல்கிற அந்த காரியத்தை தான் எடுக்க வந்தாள். ஆனால் போவாஸ் அவனை அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார வைத்தான். அப்ப நான் சொல்றேன், இந்த மாதத்திலே தேவன் உங்கள் நிலையை மாற்றுகிறார். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். இன்னைக்கு நான் ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், தேவ மனிதனாய் நின்று சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானவைகளை வைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதம் உலகம் பூரா விலைவாசி உயர்வு, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா விலைவாசி உயர்ந்துட்டே இருக்கு, பணவீக்கம் ரொம்ப இருக்கு, மணி ஷார்டேஜ், பஞ்சம், அப்படி இப்படின்னாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொள்வாய். ஆமென். அப்ப கர்த்தர் உங்கள் பணத்தை பெருக பண்ண போகிறார். உங்கள் பொருட்களை, உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை அவர் பெருக பண்ண போகிறார். அதே நேரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை இந்த மாதத்திலே நீங்கள் வாழ்வீர்கள். சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொள்வீர்கள். இதை அறிக்கை செய்து கொண்டே இருங்க அருமையானவர்களே. ஆவியானவர் உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் இப்படித்தான் வைக்க போகிறார். நீங்கள் சாப்பிட்டு, அப்படின்னா என்ன, நீங்க உங்களுக்கு நல்லா திருப்தியா சாப்பிடுவீங்க. அப்படின்னா என்ன, உங்க சேலரி, உங்களுக்கு வரப்போகிற பணங்கள், அது உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை வாழ வழி செய்யும். நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அப்படின்னா என்ன, சாட்டிஸ்ஃபைடா இருப்பீங்க. அதுக்கப்புறம் மீந்ததை எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். பிரதர், 6 மாதமும் நீங்க ஒவ்வொரு மாசமும் பாருங்க, முடிவுல பணம் இல்லை, காசு இல்லை, இதை எப்படி கடத்த போறோம், எஞ்சிருக்கிற நாட்களை எப்படி கழிக்க போகிறோம் தான் இருந்தோம். ஆண்டவர் சொல்லுவார், இந்த செகண்ட் ஹாஃப்ல உன் வாழ்க்கை மாறுகிறது. சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை எடுத்து கொள்வாய், வைத்து கொள்வாய். கர்த்தர் உங்களை அப்படியாக இந்த மாதம் முழுவதும் நடத்துவார். முன்னாடி நிற்கிற பெரிய தேவைகளை கண்டெல்லாம் அஞ்சாதீர்கள். கர்த்தர் உங்கள் ஆதாரமாக இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் வந்திருக்கிறது, சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியானதை வைத்துக் கொள்வோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.